அஜித்குமாரை கொண்டாங்களே 5 போலீஸ்காரர்கள், நீங்க ஈஸியா சொல்லி தப்பிச்சிங்க. திருப்போணத்துல 5 போலீஸ்கார் சேர்ந்து ஒரு அப்பாவி ஒரு வாட்ச்மேனை கொன்னீங்களே, அந்த வாட்ச்மேனைக்கு பைப்பை வச்சு மிளகாடி பொடி அடிச்சவர் நார்மலா இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நார்மலாக ஒரு மனிதன் இந்தியாவில் பிறந்தா ஒரு பைப்பை வச்சு கண்ணில் மிளகால போட்டு அவனால அடிக்க முடியுமா? அவன் மனசாட்சி இடம் கொடுக்குமா? அவன் மனசாட்சி உள்ள வேலை செய்யல. நமக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, இந்த பாவம் நம்மள சேரணும், இந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது. அவன் தண்ணியில மறக்கிறான். அதுதான் ஒரு டீம் வேற இதுல மனதுல இருந்து இறக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு மேல இப்ப நம்ம பண்ணிக்கங்கப்பா, பச்சை பாரபட்சம் எல்லாம் பார்க்க கூடாது, சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது, என் நகை அவன் என்ன வேணா பண்ணிக்கணும், மேல இருக்கவன் ஆர்டர் கொடுத்தவன அவன் என்ன பண்றான்? தமக்கு வேண்டிய தண்ணிலை மறக்கிறதுக்கான 2 பேர் தான் அவனு சொல்லுவோம். ஒண்ணு மனித மலத்தை மனிதனே அள்ளி எடுக்கக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சட்டம் போட்டாலும் சில இடத்துல நடக்குது. செப்டி டேங்க் கிளீன் பண்றதுக்கு மனிதர்கள் இருக்கிறப்ப அவன் தன்னை மறக்கிறதுக்கு அளவுக்கு குடிக்கிறான். குடிச்சிட்டு உள்ள இறக்குறாங்கன்னா அந்த நாத்தத்துல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக. அதே மாதிரிதான் நான் இவங்களையும் நான் பாக்குறேன். ஒருத்தர் அடிக்கிறப்ப தன்னை மறக்கணும், அவனுக்கு சென்டிமெண்ட் பாத்திரக்கூடாது. பாவப்பா சின்ன பையன் தானே, வயசு பையனா இருக்கிறான், ஏழை பையனா இருக்கிறான், இவன் எப்படி அடிக்கிறதுன்னு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள போறான், தன்னை மறந்து அடிக்கிறான் அவன். அப்ப தன்னை மறந்து அடிக்கிறதுனா நான் சொல்றேன், தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் உபயோகப்படுத்துற போதை வசதிகள் மாதிரி காவல்துறை இருக்க சில பேர் உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா?